முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையே அவரது சொந்த தொகுதியான கொளத்தூரில் 6000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்திருக்கும் தாவேகா வேட்பாளர் வி.எஸ். பாபு யார் என்று மாநில ஊடகங்கள் முதல் தேசிய ஊடகங்கள் வரை அலசி ஆராய்ந்து வருகிறார்கள். உண்மையை சொல்ல போனால் தாவேகா சார்பில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட வி.எஸ். பாபு அவர்கள் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஒரு காலத்தில் திமுகவின் போர்ப்படை தளபதியாக இருந்தவர் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், ஒரு காலத்தில் திமுகவின் வடசென்னை மாவட்ட செயலாளராக இருந்தவர் தான் வி.எஸ். பாபு. 2000 காலகட்டங்களில் வடசென்னையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த வி.எஸ். பாபு கடந்த 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பாக புரசைவாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். திமுக தலைமைக்கு எப்போதும் விசுவாசமாக இருந்த வி.எஸ். பாபு முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்களின் மகன் மு.க. ஸ்டாலினிடம் நெருங்கிய நட்புறவில் இருந்தார். இதனையடுத்து கடந்த 2011ஆம் ஆண்டு புரசைவாக்கம் தொகுதி பிரிக்கப்பட்டு கொளத்தூர் தொகுதி உருவாக்கப்பட்டது. அப்போது முதலாக கொளத்தூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக மு.க. ஸ்டாலின் போட்டியிட போகிறார் என்ற செய்தி வந்தவுடன் மு.க. ஸ்டாலினை எப்படியாவது ஜெயிக்க வைக்க வேண்டும் என வி.எஸ். பாபு கடுமையாக போராடினார். 2011ஆம் ஆண்டு கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற முக்கிய காரணமாக இருந்தவர் வி.எஸ். பாபு. தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவை சேர்ந்த வேட்பாளர் சைதை துரைசாமியை 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வீழ்த்தியிருந்தார் மு.க. ஸ்டாலின். கொளத்தூர் தொகுதியில் முதலாக போட்டியிட்டு மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்றிருந்தாலும் 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அவருக்கு ஒரு மன நெருடலாகவே இருந்தது. அதன் காரணமாக வடசென்னை மாவட்ட தளபதியாக விளங்கிய வி.எஸ். பாபுவுக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் கடும் அதிருப்தி ஏற்பட்டது. உண்மையை சொல்ல போனால் கடந்த 2011ஆம் ஆண்டு திமுகவை சேர்ந்த பல முக்கிய புள்ளிகள் தோர்த்து போனார்கள். ஆனால் ஸ்டாலின் ஜெயித்தார். ஸ்டாலின் ஜெயிப்பதற்கு வி.எஸ். பாபு ஒரு காரணமாக இருந்தாலும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்த காரணத்தினால் வி.எஸ். பாபு மீது ஸ்டாலின் அதிருப்தியில் இருந்தார். இதனால் அப்போது அதிமுகவில் இருந்து வந்த சேகர்பாபு கட்டுப்பாட்டில் வடசென்னை செல்ல வி.எஸ். பாபுவோ ஓரங்கட்டப்பட்டார். சிறிது காலம் அமைதியாக இருந்த வி.எஸ். பாபு திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார். ஆனால் அங்கு வி.எஸ். பாபுவிற்கு உரிய அங்கீகாரமும் வாய்ப்புகளும் வழங்கப்படவில்லை. இதனிடையே நீண்ட அமைதிக்கு பிறகு 2026 சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே தாவேகா தலைவர் விஜயை சந்தித்து தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு உறுப்பினராக சேர்த்துக் கொண்டார் வி.எஸ். பாபு. வி.எஸ். பாபு மீது இருந்த நம்பிக்கையால் கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளராக வி.எஸ். பாபுவை தேர்ந்தெடுத்தார் தாவேகா தலைவர் விஜய். தேர்தல் பிரச்சாரத்தின் போதே கண்டிப்பாக நான் தான் கொளத்தூர் தொகுதியில் வெற்றி பெறுவேன், இந்த தொகுதியில் போட்டியிடும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை கண்டிப்பாக நான் தோற்கடிக்க செய்வேன் எனவும் சவால் விட்டார் வி.எஸ். பாபு. தேர்தல் முடிவுகள் வெளியான போது வி.எஸ். பாபுவின் கூற்று உண்மையாகி போனது. வி.எஸ். பாபு தான் திமுக தலைவரான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை 6000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்க செய்தார். தாவேகா சார்பாக போட்டியிட்ட வி.எஸ். பாபு 82,997 வாக்குகளை பெற அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் 75,000க்கும் குறைவான வாக்குகளையே பெற்றார். தான் வெற்றி பெற்ற பிறகு நீலாங்கரை வீட்டில் இருந்த தாவேகா தலைவர் விஜயை சந்தித்து வாழ்த்து பெற்ற நிலையில் வெளியில் வந்து செய்தியாளர்களை சந்தித்த வி.எஸ். பாபு ஸ்டாலின் பாணியிலேயே அவருக்கு பதிலடியும் கொடுத்தார். ஒரு காலத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்களின் நண்பராக திமுகவின் உறுப்பினராக ஒரு படை தளபதியாக இருந்த வி.எஸ். பாபுவே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினையே தோற்கடிக்க செய்தது தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அன்று அதிமுகவில் இருந்து வந்த சேகர்பாபுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தனது சொந்த கட்சிக்காரரான வி.எஸ். பாபுவிடம் பகைத்த மு.க. ஸ்டாலின் அதற்கு பதிலடியாக பழிவாங்கப்பட்டார் என்று பல்வேறு விமர்சனங்களும் தற்போது எழுந்து வருகிறது. தாவேகா தலைவர் விஜய் தமிழகத்தின் முதல்வராக ஆட்சி அமைத்த பின் வி.எஸ். பாபுவுக்கு அமைச்சரவையில் முக்கிய பொறுப்பு வழங்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.